ஹலோ கைஸ் நம்ம இப்போ ரீ0 சீசன் 4ல எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்கோயிங் அனிமேஸ்லாம் லேட்டஸ்ட்டாக அப்டேட்ஸாக தமிழில் கொடுக்க போகிறோம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தோன்னே ஒரு டார்க்கான பிளேஸை காட்டுறாங்க. சுபரு கீழே மயங்கி கிடக்கான். அங்கே வந்து ராம் வந்து சுபருவை எழுப்புறா. இன்னும் எவ்வளோ நேரம் சுபரு தூங்கிட்டு இருப்ப எந்திரின்னு சொல்லி எழுப்பும்போது கத்திக்கிட்டே சுபரு எந்திரிக்கிறான். அப்ப ராம் சொல்றான், "நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோம். அங்க வந்து பியேட்ரஸோட மேஜிக் வந்து அங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன உருவாக்கி நம்ம வந்து கிரவுண்டுக்குள்ளார கீழ விழுந்துட்டோம். இப்ப நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இருக்கோம். எல்லாரும் தனித்தனியா செப்பரேட் ஆயிட்டோம். இப்ப இங்க நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்றான். உடனே சுவரு வந்து ஒரு பதட்டத்தோட, "ரெம் எங்க போனா? அவளால நகரக்கூட முடியாது. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது அவள தான் முக்கியமா. அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவ வந்து ஸ்லீப்பிங்ல இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட, ஒரு டென்ஷனோட ரெம்ம தேடிட்டு சுபரு வந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ வந்து ராம் சொல்றா, "இங்க பாரு சுபரு, இப்போ வந்து நீ டென்ஷன் ஆகக்கூடாது. அமைதியா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சுபரு வந்து கோவத்துல கத்துறான். அப்போ வந்து ராம் வந்து திரும்பவும், "நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது. இந்த சிச்சுவேஷன பாரு. இந்த இடத்துல யாருமே இல்ல. நம்ம தனியா இருக்கோம். எப்படியாச்சும் எல்லாரையும் கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, "சரி, இப்ப இங்க நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோமா? மத்தவங்கலாம் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சுவரு கேட்குறான். அப்போ வந்து ராம் சொல்றா, "நீனே கொஞ்சம் சுத்தி பாரு." அப்படின்னு சொல்லும்போது, ஆப்போசிட்ல பாட்ரிஷியாவும், ஹெக்கேட்னாவும் வராங்க. அப்ப எக்கேட்னா சொல்றா, "நான் வந்து இங்கேருந்து நம்ம வெளியில போறதுக்கான வழிய தேடுறதுக்காகவும், மத்தவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத தேடி பார்க்கறதுக்காகவும் போயிருந்தேன். ஆனா இந்த இடத்த விட்டு வெளில போறதுக்கான எக்ஸிட் எங்கேயுமே கிடைக்கல. மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல." அப்படின்னு சொல்றா. அப்ப சுபரு சொல்றான், "அப்ப இங்க நம்ம 4 பேர் மட்டும் தான் இருக்கோமா?" அப்படின்னு சொல்லும்போது ராம் சொல்றா, "எப்பவும் போல சுபரு இங்கேயும் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு, ராமும், எக்கேட்னாவும், "நம்ம போயிட்டு எமிலியாவையும் மத்தவங்களையும் தேடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப சுபரு கத்துறான், "இது என்ன பெரிய முட்டாள்தனமா இருக்கு. இந்த யூனிவர்ஸ்க்கே தெரியும் இது ஒரு மோசமான டீம்னு. நம்ம யாராலயுமே சரியா சண்ட போட முடியாது. நம்ம எப்படி போயிட்டு மத்தவங்கள கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல?" அப்படின்னு கத்திக்கிட்டே அவனும் அவங்க பின்னாடி போறான். இப்ப இவங்க அந்த எண்ட்லெஸ் டனல்ல வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அது ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா போய்க்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த எகேர்னா சொல்றா, "சுவரு, நீ மயங்கி கிடக்கும்போது, ராமும் ரொம்ப டென்ஷன் ஆயி ரெம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா, ஆனா அவங்க யாருமே இங்க கிடைக்கல. ஸோ நீ வந்து ராம் எதுவும் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு எகேர்னா சொல்றா. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த பாதை 2ஆ பிரியுது. அப்போ வந்து ராம் கேட்குறா, "இப்ப நம்ம எந்த வழியில போறது? இப்ப 2 வழி இருக்கே." அப்படின்னு கேட்கும்போது சுபுரு சொல்றான், "ஹியூமன் சைக்காலஜி படி எப்பவும் ஹியூமன்ஸ் வந்து லெஃப்ட் சைடு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைடுல தான் அது ட்ராப் இருக்கும். ஏதாச்சும் டேஞ்சர் இருக்கும். ஸோ அதனால என்னோட இன்ட்யூஷன் படி நம்ம ரைட் சைடுல போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சுபுரு சொல்றான். அதுக்கேத்த மாரி எல்லாரும் ரைட் சைடுல போறாங்க. போற வழியில பார்த்தா நடுவுல ஒரு பெரிய வால் வந்து அந்த இடத்த மறைச்சிருக்கு. அப்போ சுபரு வந்து, "இந்த இடத்துல போய் ஒரு டோர் இருக்கா? இத நம்மளால தொறக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் நோக்கி போறான். அப்போ எக்கேட்னா கேட்கிறா, "சுபரு, ஆனா இது ஒரு வால் வந்து நம்ம வழிய பிளாக் பண்ணியிருக்கா மாரி தெரியுது. அது எப்படி உன் கண்ணுக்கு டோரா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எக்கேட்னா கேட்கிறா. அதுக்கு சுபரு சொல்றான், "ஆனா என் கண்ணுக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய டோர் வந்து நம்ம பாதைய வந்து மூடி மறைச்சிருக்கா மாரி தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டோர வந்து தொடுறான். அத தொடும்போது அது அப்படியே வேனிஷ் ஆகுது, மறையுது. அப்ப எக்கேட்னா கேட்கிறா, "சுபரு, நீ என்ன பண்ண? எப்படி அந்த வால் போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சுப்ரு சொல்றான், "நான் ஒண்ணும் பண்ணல. நான் சும்மா டச் தான் பண்ணேன். அது காணாம போயிடுச்சு." அப்படின்னு சொல்றான். அப்படியே சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பலான்னு பார்க்கும்போது, பேட்ரிஷியா வந்து கத்துறான். என்னான்னா, பேட்ரிஷியாக்கு அந்த இடத்துல ஏதோ டேஞ்சர் இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருது. அப்ப சுபுரு வந்து பேட்ரிஷியா கிட்ட, "இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது தான். நமக்கு இருந்தாலும் வேற வழி இல்ல. நம்ம இப்படி போனா தான் மத்தவங்கள கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்னு சொல்லி பேட்ரிஷியாவ காம் டவுன் பண்ணி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்படியே அந்த செகண்ட் வால் வருது. அத சுகுரு போய் டச் பண்றான். அதுவும் மறையுது. அப்படியே திரும்பி பார்த்தா, ராமும், எக்கேட்னாவும் ரொம்ப டயர்டாவும், சோகமாவும் இருக்காங்க. என்னான்னு சுபரு கேட்குறான். "இல்ல, நம்ம ரொம்ப நேரம் டிராவல் பண்றதால டயர்ட்னஸ்." அப்படின்னு சொல்லிட்டு எக்கேட்னா சொல்றா. அப்படியே எக்கேட்னா சொல்றா, "இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா, இந்த வால்ஸ் வந்து மாபீஸ்ட்ட வந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எக்கேட்னா சொல்றா. அப்படியே ராமு சொல்றா, "ஆமா, இங்க நெறைய சாண்ட் வார்ம்ஸ் இருக்குதுல்ல. அதுங்கள தடுக்கிறதுக்காக கூட இது உருவாக்கியிருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்றா. அப்படியே 4 பேரும் அந்த கன்டினியூஸ் பாத்லயே போயிட்டுருக்காங்க. இந்த செகண்ட் வால தாண்டி போக ஆரம்பிச்சோனே, சுபரு, ராம் அப்புறம் எக்கேனா இவங்க 3 பேருமே ரொம்ப வியர்டா ஒரு டென்ஷனோட, ஒரு பதட்டத்தோட ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. அப்போ சுபரு வந்து பேச்சு குடுத்துட்டே வரான். "யாராச்சும் ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி பேச்சு குடுத்துட்டு வரான். அப்ப ராம் சொல்றா, "சுபரு, இந்த நேரத்துல வந்து நீ இந்த மாரி எனர்ஜிய வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நெறையா இருக்கலாம். எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால சைலன்ட்டா வா." அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்றா. அதுக்கு சுபுரு சொல்றான் ஒரு பயத்தோட, "நம்ம இப்படியே போயிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப போரிங்கா இருக்கு. அதனால தான் நான் கொஞ்ச நேரம் பேச்சு குடுத்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சுபுரு சொல்றான். அதுக்கு ராம் சொல்றான், "நம்ம என்ன இங்க ஜாலியா இருக்கிறதுக்காக, ஃபன் பண்றதுக்காகவா வந்திருக்கோம்? நீ இந்த இடத்த வந்து சீரியஸா எடுத்துக்கணும். ஏன் சுபுரு இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து பேசாம இருக்க சொல்றா.
அப்ப எக்கேடா சொல்றா, "இல்ல சுபரு, நீ இந்த நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து இப்படி பேசுனா, திரும்ப எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனா தான் ஆகும். பிரச்சனை பெருசா தான் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு எக்கேட்னா சொல்றா. அப்படியே அடுத்த டோரும் வருது. இந்த தடவ சுபுருவால அந்த டோர வந்து ஓப்பன் பண்ண முடியல. அவன் வந்து அந்த டோர குத்திக்கிட்டே கத்துறான். "நம்ம 3 டோர்ஸ தாண்டி வந்துட்டோம். ஏன் இது மட்டும் இப்படி ஆச்சு? இவ்வளோ தூரம் வந்து ஏன் இப்படி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல அவன் வந்து கத்துறான். அப்ப எக்கேட் சுபுரு கிட்ட சொல்றா, "இங்க பாரு சுபுரு, இவ்வளோ டென்ஷன் ஆகாத. இந்த நேரத்துல நீ எவ்வளோ தான் கத்துனாலும் இந்த டெட் எண்ட் வந்து திரும்ப கன்டின்யூ ஆக போறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுபுரு வந்து கோவத்துல எக்கேட்னாவ அடிக்க போறான். அப்படியே சுகுரு சொல்றான் ராம்கிட்ட, "உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இங்க வந்ததுலேருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல வந்து எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல, கோவத்துல சுகுரு வந்து ராம்கிட்ட கேட்குறான். அப்ப எக்கேனா சொல்றான், "இல்ல, இல்ல அமைதியா இருங்க. இந்த இடத்துல இப்படிலாம் நீங்க சண்டை போடக்கூடாது, கத்தக்கூடாது." அப்படின்றதுல எக்கேனா சொல்றான். அப்ப சுகுரு எக்கேனாட்ட கத்துறான், "நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. நானும் இங்க நாம பேசிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல. எதுக்கு நீ குறுக்க வந்து பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு சுகுரு கத்துறான். அப்படியே ராம் கிட்ட கேட்குறான். "இப்ப சொல்லு. நீ உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இப்பயே சொல்லிரு. என்னத்த நீ வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுபரு கேட்கும்போது, அப்ப ராம் சொல்றா, "நீ வந்து முட்டாள்தனமா நம்ம எப்பவும் முன்னோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகணும்னு நெனச்சிட்டு இருக்க. இது ஒரு முட்டாள்தனம்னு" ராம் சொல்லிட்டு இருக்கும்போது, சுபரு கேட்குறான், "ஆமா, நம்ம இங்க வேற எதுக்கு வந்தோம்? நம்ம இந்த ஸ்டேஜ பார்க்கறதுக்காக தானே வந்தோம்." அப்படின்னு சொல்லும்போது ராம் சொல்றா, இல்ல. நம்ம அதுக்காக ஒண்ணும் வரல. நம்ம வந்து வந்து ஸ்லீப்பிங்லேருந்து எழுப்புறதுக்காக வந்திருக்கோம். அதே மாரி நான் என்னோட சிஸ்டர் யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு எண்ட்லெஸ் பாத்ல எந்த வழியுமே தெரியாம கன்னாபின்னான்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். "சும்மா விளையாடாத சுபரு" அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்றா. அப்ப சுபரு வந்து கத்துறான். "நான் ஒண்ணும் இங்க விளையாண்டுட்டு இல்ல. நான் என்னதான் பண்றது? நம்ம இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னோட தப்பா? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி சுபரு கத்துறான். அப்ப ராம் சொல்றா, "ஆமா, இது வேற யாரோட தப்பு? நீ கீழ விழும்போது எதுக்கு என்னைய ஹோல்ட் பண்ண? நீ வந்து ரெம்ப தானே புடிச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்றா. அப்ப ராம் சொல்றா, "எனக்கு ரெம்ம நெனச்சு ரொம்ப கவலையா இருக்கு. நீ எப்பவுமே எமிலியாவ பத்தியும், பியட்ரிஸ பத்தி மட்டும் தான் நெனச்சுட்டு இருக்க. ரெம்ம பத்தி நீ வந்து கவலைப்படுறதே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்றா. இப்ப சுபரு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயி கோவத்தோட, அவனோட இன்விசிபிள் ஹேண்ட வச்சு ராம அடிக்கிறான். அப்படியே போயி கீழ விழுந்த ராமோட கழுத்த பிடிச்சு நெரிக்கிறான். அவள கொல்ல பார்க்குறான். ராம் வந்து ஒரு மயக்க நிலைமைக்கு போறா மாரி போயிட்டு அவரோட வாண்ட எடுத்து மேஜிக் போடுறா. விண்ட் மேஜிக். அதுலயே சுபரு வந்து பறந்து போய் தூரமா விழறான். அப்படியே ராம் எந்திச்சு சொல்றா, "உன்ன மாரி ஒரு ஆள் வந்து ரெம்ம பார்க்கவே கூடாது. நீ வந்து சரியான ஆள் கிடையாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும்போது, பின்னாடியிலேருந்து எக்கேர்னா சொல்றா, "போதும் சண்டை போடுறத நிறுத்துங்க." அப்படின்னு சொல்லி வந்து சடனா ராமோட முதுகுலயே குத்துறா. அப்ப எக்கேனா சொல்றா, "நீங்க 2 பேரும் நிறுத்துறா மாரி தெரியல. எனக்கு யார் யூஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்கள தான் நான் வச்சுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ராம வந்து குத்தி கொன்னுட்டு சுபரு கிட்ட வரா. அப்ப சுபரு கேட்குறான், "ஏன் நீ இந்த மாரி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எக்கேட்னா சொல்றா, "எனக்கு வந்து யார் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் வச்சுக்க முடியும். அதனால தான் அவள கொன்னேன். ஒருவேள நீ கொல்ல வேண்டியவள நான் கொன்ட்டேனோன்னு நீ கோவத்துல இருக்கியா? ஓ! என் மேல கோவப்படாத. நான் ஒண்ணும் வேணும்னு பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எக்கேட்னா பேசிட்டு இருக்கா. அப்ப சுபுரு சொல்றான், "இப்ப நமக்கு வேற வழி இல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் ஆகணும்னு" சொல்லும்போது, எகெய்னா சொல்றா, "நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிற. சரி வா, நம்ம 2 பேரும் இத விட்டு வெளிய போறதுக்கான வழிய பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அவனுக்கு கை குடுக்கும்போது, ராமோட வான்லேருந்து ஒரு ஃபிளாஷ் லைட் வருது. அது வந்து எக்கேனாவ 2 துண்டா வெட்டுது. அப்படியே எக்கேனா வந்து சுபுருவ புடிச்சுக்கிட்டு, "எனக்கு சாக விரும்பல. என்னைய காப்பாத்து, காப்பாத்துன்றா." சுபுரு ஒரு பதட்டத்தோடையும், பயத்தோடையும் எக்கேனாவ தூக்கி வீசிட்டு அப்படியே ஓடிடுறான். ஓடி போய் கீழ விழுந்துட்டு, "இது அந்த ராமோட மேஜிக் தான். அவ இன்னும் சாகல. அவ தான் இந்த மாரி பண்ணியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப அந்த ராம் உயிரோட இருக்காளா அப்படின்னு பார்க்கறதுக்காக போறான். போய்க்கிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா, பேட்ரிஷி அந்த இடத்துல இருக்கு. "நீனும் உயிரோட தான் இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையா? நல்லது. அந்த ராம் செத்துட்டாளா இல்லையா? சரி வா, நான் உன் மேல ரைட் பண்றேன். நம்ம இந்த இடத்த விட்டு போலாம்." அப்படின்னு பேட்ரிஷிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பேட்ரிஷியாவ காட்டுறாங்க. அது வாயில பார்த்தா பிங்க் கலர் முடி இருக்கு. என்னன்னு பார்த்தா, அது வந்து ராமோட தலைய கடிச்சு சாப்ட்டுருச்சு. அப்படியே திரும்பி நம்ம சுபுருவ பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்போட சிரிச்சுக்கிட்டு, டக்குனு சுபுருவோட தலைய வந்து கடிக்குது. அதே இடத்துல சுபுரு இறந்து போறான். இப்ப திரும்பவும் ஸ்டார்ட்டிங் பிளேஸ்க்கே வராங்க. அந்த குகைக்குள்ளார சுபுரு மயங்கி கிடக்குறான். ராம் வந்து அவன எழுப்புறான். இப்ப சுபுரு எந்திரிச்சோனே, அவனுக்கு அந்த பழைய மெமரீஸ வச்சுட்டு, அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. பதட்டத்துல, பயத்துல அவனுக்கு வந்து வாமிட் வருது. அதே இடத்திலேயே வாமிட் எடுக்குறான். திரும்பவும் அதே மாரி பாட்ரிஷியாவும், எக்கேட்னாவும் வராங்க. திரும்பவும் அதே இடத்துலேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த வழி 2ஆ பிரியுது. இந்த தடவ நம்ம லெஃப்ட் சைட்லயே போலாம் அப்படின்னு சுபரு வந்து எதுவுமே சொல்லாம லெஃப்ட் சைட்ல போலான்னு சொன்னோனே, சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எக்கேட்னாவும், ராமும் ஒரு சந்தேகத்தோட அவங்க கூட அந்த லெஃப்ட் சைட்ல போறாங்க. அப்படியே சுபரு பேசிக்கிட்டே போறான்.
ஏன் இந்த மாரி நடக்குது? ஒருவேள இந்த விச்சோட மயாஸ்மானால தான் இந்த மாரி நடந்திருக்குமோ? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போறான். போயிட்டுருக்கும்போது இந்த தடவ ரொம்ப பாதுகாப்பா இவன் தான் ஃபர்ஸ்ட்ல போயிட்டுருக்கான். எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இவன் தான் முன்னாடி போறான். அப்போ முன்னாடி ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. என்ன அது என்னன்னு பார்க்கறதுக்காக சுப்ரு வந்து நீங்க இங்கேயே இருங்க. நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியா போறான். அப்ப அந்த லைட்ட நோக்கி போகும்போது அந்த இடத்துல உள்ள மண்ணு சரிஞ்சு அவன் கீழ விழறான். கீழ போய் பார்த்தா ஒரு பெரிய மாபீஸ் நின்னுட்டு இருக்கு. அந்த மாபி சுபருவ பார்த்து ஒரு பயங்கரமான கதறலோட கத்துது. அப்ப சுபர் வந்து திரும்பவும் அங்க மேல ஏறி போகலான்னு பார்க்குறான். ஆனா, அந்த இடம் அவனுக்கு சறுக்கி விட்டு மேல போக முடியாம கீழயே திரும்பவும் விழுந்துடுறான். அப்ப அந்த மாபீஸ் அவன அட்டாக் பண்ண வருது. அதுக்கு ராம் நடுவுல வந்து சுபருவ காப்பாத்துறா. அப்படியே சுபுரு அவனோட இன்விசிபிள் ஹேண்ட வச்சு அந்த மாபிஸ்ட்ட கீழ தள்ளி விடுறான். உடனே எல்லாரும் பேட்ரிஷியால ஏறி தப்பிச்சு போலான்னு பார்க்குறாங்க. ஆனா, அதுக்குள்ள அந்த மாபிஸ்ட் இவங்க 2 பேரையுமே அடிச்சு தள்ளிடுச்சு. சுபரு எந்திரிக்க முடியாம கீழ கிடக்கான். முன்னாடி ராம் வந்து நான் உன்ன பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறா. அந்த மாபிஸ் அவங்கள நோக்கி வேகமா வருது. சுபரு கத்துறான். இது ஒரு முட்டாள்தனம். இந்த மாரி பண்ணாத. இந்த இடத்த விட்டு போயிடுன்னு கத்துறான். அப்ப ராம் சொல்றா, நான் வந்து ரெம் அழக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சுபருவ காப்பாத்த ட்ரை பண்றா. அந்த மாபிஸ் அவங்கள நோக்கி வேகமா வருது. அது பக்கத்துல வந்தோனே துண்டு துண்டா வெடிச்சு சிதறுது. அப்படியே அந்த இடத்துல ராம் மயங்கி விழறா. சுப்ரா அவள புடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு நடந்து வரா சிரிச்சுக்கிட்டு. அவள பார்த்துக்கிட்டே சுபுரவும் மயங்கிடுறான். அப்ப அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றா, "நான் உங்கள கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல நியூ அனிமேஸ அடுத்தடுத்து வாய்ஸ் ஓவரா அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாச்சும் அனிமேஸ் வாய்ஸ் ஓவர்ல வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். See you later. Thanks for watching.